Yes, good evening my dear students. நாம் இதோட ரெண்டாவது பார்ட் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம எத்தனை ப்ராடக்ட் போட்டிருக்கோம்? 3 ப்ராடக்ட் போட்டிருக்கோம். 4வது ப்ராடக்ட்டு மூன்டால். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 4 ப்ராடக்ட் மாத்திரம் நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? 4 ப்ராடக்ட் மாத்திரம் போட்டு காட்டுறேன். செல்லிங் ப்ரைஸ் மூன்டால் பார்ட் நம்பர் 104. சேவரேஜ் போட்டுக்கோ, நம்பர்ஸ் போட்டுக்கோ. ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் போடுங்க. ரேட் வந்து 105 to 131. 105. செல்லிங் ப்ரைஸ் 131. என்ட்ரு கொடுத்து ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் 18க்கும் போடணும். ரைட்டா? 285 குவான்டிட்டி இருக்குது. அதில் 144 பில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 18 ஐட்டத்துக்கும் போட்டு என்ட்ரு கொடுத்து நியூ ரெஃபரன்ஸில் சேவ் பண்ணுவேன். அஷிம் மணிக்கும் நான் 18 போட்டேன். நேரம் இல்லாத காரணத்தால் நான் அந்த மாதிரி முடிச்சிட்டேன். அடுத்தது பாருங்கள், பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து நான் முதல் 2 இடத்துலேருந்து எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே வரணும், அதனால். ஓகேவா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் முதல் 2 ஐட்டத்தை எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், 5-7 அன்றைக்கி நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். 5-7 ரிட்டர்ன் பண்ண முடியாது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், 31-7 அப்படின்னு போட்டுருங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், 31-7. இந்த மாதிரி பர்ச்சேஸ் போட்டு முடிங்க. ஹி ரிட்டர்ன் த ஃபாலோயிங் குட்ஸ் டியூ டு டேமேஜ் ஆன் 31/7/2023. 31-7 என்னைக்கு பண்ணுக்கா, இந்த மாதிரி குட்ஸு சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். எதுக்கு எகென்ஸ்ட்டு? இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோம் இல்லையா, இதுக்கு எகென்ஸ்ட். டேலிக்கு போங்க, F2 ப்ரெஸ் பண்ணுங்க. 31-7. பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு ஷார்ட்கட் கீ வந்து டெபிட் நோட். அதுக்கு வந்து F10 ப்ரெஸ் பண்ணுங்க. F10 ப்ரெஸ் பண்ணி டெபிட் நோட் Alt F5 ப்ரெஸ் பண்ணியா டெபிட் நோட். யாருக்கு டெபிட் நோட் போடணும்னா சூர்யாவுக்கு போடணும். யாருக்கு போடணும்? சூர்யாவுக்கு. இங்கே ஜிஎஸ் லோக்கல் பர்ச்சேஸ் கேட்கும். என்ன ஐட்டம் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம்? இப்போ வந்து புதியா சேவ், அதில் வந்து என்ன அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் அப்போ 101 புதியா சேவ். இந்த மாதிரி காட்டும்போது எவ்வளவு? 266 ஐட்டம் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம். 266க்கு 144 பில்டு வரும். அடுத்தது 102 எவ்வளவு? இதையும் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். 222 144 பில்டு. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது டேக்ஸோடு கொடுத்துருவீங்க. அப்போ சேல் பண்ணும்போது என்ன பண்ணணும், அந்த டேக்ஸை ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? அவைல் பண்ண இன்புட்டை ரிவர்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இன்புட்டை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். போட்டு என்ட்ரு கொடுத்து ப்ரொவைடு ஜிஎஸ்டி டீட்டெயில் இதில் போய்ட்டு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா ரீசன் ஃபார் இஷ்யூவிங் நோட் அப்படின்னு கேட்கும். எதுக்காக இஷ்யூ பண்ணுறீங்கன்னு கேட்கும். நீங்கள் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுக்கணும். சப்ளையருடைய டெபிட் நோட் அல்லது கிரெடிட் நோட் நம்பர் இருக்குன்னா இல்லை, அதனால் வேண்டான்னு கொடுக்கணும். ஓகேவா? என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ், அந்த பில்லுக்கு எகெயின்ஸ்ட் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். பில் நம்பர் 340 அதுக்கு எகெயின்ஸ்ட் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் தான் நீங்கள் தர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அதை போட்டு முடிங்க. இந்த மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இப்படி தான் போடணும். அது ஓகே. பர்ச்சேஸ் என்ட்ரி 18க்கும் போட்டதாக வச்சுக்கோ. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ட்ரி இப்படி தான் போடணும். அடுத்தது சேல்ஸ் என்ட்ரி. சேல்ஸ் என்ட்ரியில் என்ன சொல்லியிருக்கோம், ஆல் குட்ஸ் வேர் சோல்டு டு ஜோதிகா ஏஜென்சிஸ் ஆன் 15/7. 15/7 சொல்ல முடியாது, இதை வந்து 31/7 வச்சுக்கோங்க. ஆல் குட்ஸ் வேர் சோல்டு டு ஜோதிகா ஏஜென்சிஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 18ன்னு அடையாளம் வச்சுக்கோங்க. Alt C போட்டு ஜோதிகா ஏஜென்சிஸ் அப்படின்னு போங்க. ஜோதிகா ஏஜென்சிஸ் அப்படின்னு போங்க. அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரி டெட்டார். டிஃபால்ட் கிரெடிட் பில்டு போட்டு 15 நாள் கிரெடிட் கொடுங்க. கண்ட்ரோல் ஏ ஜிஎஸ் லோக்கல் சேல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், நேம் ஆஃப் ஐட்டம் நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லா குட்ஸும் அப்படின்னு. நம்மகிட்ட எத்தனை குட்ஸ் இருக்குன்னா இப்போ 4 குட்ஸ் இருக்குது இப்போதைக்கு. அந்த 4 இப்போ 101 பார்த்தோன்னு வச்சுக்கேன், ஒன்றும் இல்லை. 102 ஒன்றும் இல்லை. என்ன இருக்குது நம்மள்ட்ட? 2 ஐட்டம் தான் இப்போதைக்கு கையில் இருக்குது. பட் 18 ஐட்டமும் இருக்குதுன்னு வச்சுக்கோ. 103லேருந்து பாருங்கள். 103 எவ்வளோ ஐட்டம் இருக்குது நம்மள்ட்ட?
151 ஐட்டம் இருக்குது. ஆக்சுவல் 151னா இங்கே 144 போடக்கூடாது, 151 பில் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது 104 எவ்வளோனா 285, அதை அப்படியே சேல்ஸ் பண்ணுறோம். 285 280. ஓகேவா? என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. நான் வந்து பேருக்கு தான் ஐட்டம் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து அப்படி போடக்கூடாது. 18 ஐட்டமும் பர்ச்சேஸ் என்ட்ரி போடணும், 18 ஐட்டமும் சேல்ஸ் என்ட்ரி போடணும். சாரி, 16 ஐட்டம் பர்ச்சேஸ் என்ட்ரி, 16 ஐட்டம் சேல்ஸ் என்ட்ரி உங்களுக்கு வரும். ஓகேவா? 2 ரிட்டர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ 16 பர்ச்சேஸ் என்ட்ரி, சாரி 18 பர்ச்சேஸ் என்ட்ரி, 16 சேல்ஸ் என்ட்ரி வரும் ஐட்டம். ஓகேவா? புரியுதா? ஈவே பில்லாம் வேண்டாம், என்ட்ரி என்று கொஞ்சம் சேர்த்து ஒவ்வொரு ஸ்டெப் முடியும் போது ஓகே போட்டே வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ஓகே போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் என்ட்ரி. ரெசிப்ட் என்ட்ரி என்ன சொல்லியிருக்கேன்? ஆன் 25/7/23 80% ஆஃப் த அமௌண்ட்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, 1/8 போட்டுருங்க. ஆன் 1/8/2023 உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர் நான் இப்போ செட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறேன். இது 2823 இது மாற்றிக்கணும் டேட் மாதிரி. ஆன் 1/8 80% ஆஃப் த அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் செக். யார்கிட்ட இருந்துன்னா இது ஜோதிகா ஏஜென்சிஸ்லேருந்து. யார்கிட்ட பணம் வருது? ஜோதிகா ஏஜென்சிஸ்லேருந்து வருது. அப்போ இங்கே அக்கௌண்டிங் வவுச்சர் வி போங்க, ரெசிப்ட்டுக்கு F6 F2 போட்டு டேட் மாற்றும். பணம் வந்து இந்தியன் பேங்க்கில் வரதா வச்சுக்கோங்க. ஜோதிகா ஏஜென்சிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் காட்டுதோ அந்த காட்டுற அமௌண்ட்டில் 50%. இப்போ 50,142 காட்டுது, பட் ஒரிஜினலாக அது வேறு மாதிரி காட்டும். இன்ட்டு 50% அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் அங்கே வரும். அந்த மாதிரி வந்ததும் என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. 80% ஆஃப் த அமௌண்ட், சாரி அக்கௌண்டிங் வவுச்சர் வி போங்க, இங்கே இந்தியன் பேங்க் செலக்ட் பண்ணுங்கள், ஜோதிகா ஏஜென்சிஸ் போங்க, எவ்வளோ அமௌண்ட்டு தரணுங்கிறது நீங்கள் காட்டும். ஆல்ட் சி போட்டு 80% தரும், 50 இல்லை 80 இன்ட்டு 80% போட்டிங்கன்னா என்ட்ரு கொடுத்து அந்த பில்லுக்கு எகென்ஸ்ட் செட்டில் பண்ணுங்க. என்ட்ரு கொடுத்து தட்ஸ் ஆல். ஒரே ஒரு ரெசிப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி சூர்யாவுக்கு கொடுக்க வேண்டிய காசில் 2/8 50% தரும். இப்போ சூர்யாவுடைய அக்கௌண்ட் பாருங்கள், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் சூர்யா. அதில் பில் வைஸ் டீடைல் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, ஆன் அக்கௌண்ட் இந்த அமௌண்ட்டும், இந்த பில்லு வந்து 346 பில்லில் 24,000 தரணும்னு காட்டுது. நம்ம மொத்தமாக கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் 50% ஆஃப் த அமௌண்ட்டு கொடுக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணோன்னா எஸ்கேப் வந்துட்டு அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பேமெண்ட்டுக்கு ஷார்ட் கட்டி F5, அதில் டேட் மாற்றிக்கோ 2/8. பேமெண்ட் வந்து இந்தியன் பேங்க்கில் அவ்வளோ பணம் இல்லை நம்மள்கிட்ட. எவ்வளோ இருக்குது? வெறும் 4 லட்சம் தான் இருக்குது. அதனால் ஓடி அக்கௌண்ட் எடுத்துக்கோ. ஓடி அக்கௌண்ட்லேருந்து சூர்யா ஏஜென்சிஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய காசில் 50% ஆஃப் த அமௌண்ட், அதாவது இந்த 51 லட்சம் தரணும்னு வச்சுக்கோங்க, அதில் 50%. ஆல்ட் சி போட்டு 51,51,716 இன்ட்டு 50% அப்படி போடுங்க. போட்டு என்ட்ரு பண்ணி இது வந்து எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் போடக்கூடாது, ஏன்னா உனக்கு பழைய பாக்கியில் ஆன் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அந்த என்டையர் அமௌண்ட்டுமே நீ என்ன பண்ணணும், ஆன் அக்கௌண்ட்டை தான் கொடுக்கணும். ஆன் அக்கௌண்ட்டை கொடுத்து என்ட்ரு கொடுத்து இங்கே செக் நம்பர் செலக்ட் பண்ணணும். செக் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், அந்த செக் நம்பர் இங்கே செலக்ட் பண்ணணும். ஏன் வரல அப்படின்னு தெரியல எனக்கு, நம்ம செக் நம்பர் கொடுத்தோமா இல்லையான்னு தெரியல. கனரா பேங்க்கு நம்ம செக் நம்பர் கொடுக்கல, அதனால் வரல. ஆக்சுவலாக இந்தியன் பேங்க் அப்படின்னா வந்திருக்கோம். நீங்கள் செக் நம்பர் அங்கே கொடுங்க, என்ட்ரு கொடுத்து சேவ். ஸோ பேமெண்ட் என்ட்ரி ஓவர். இது வரைக்கும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி பிரச்சனை ஓவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் போடணும். இது வரைக்கும் புரியுதா?